ஊர் வந்து கம்பம். கம்பத்துலேருந்து சுருளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம். அதுவும் என் வீட்டிலேருந்து மொத்தமே வந்துட்டு ஒரு 6 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். சின்ன வயசுலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுல குளிப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் குளிப்போம். ஏன்னா போர் அடிச்சு போச்சு, வாடா சுருளிக்கே போய் அருவியில் குளிப்போம்னு சொல்லிட்டு சுருதி திட்டமே போய் வந்து குளிச்சுட்டு வருவோம் சைக்கிள்லேயே போய். அப்படிலாம் வந்துட்டு பயங்கரமாக ட்ராவல் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் சைல்ட்ஹுட்டில். ஆனால் எப்போ வேலைக்கு அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து போகிறது கூட வந்து டைமே இருக்க மாட்டேங்குது. என்னடா இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, நம்மளால சுருளி கூட போக முடியலையே, போய் குளிச்சுட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகுது. என்னடா சே, அப்படியாட நம்ம எவ்வளோ அப்படி ஓடிக்கிட்டு கிடக்கிறோம் வாழ்க்கையில், அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது எப்பவுமே அதோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது. ஏன் வெளியூர்லேருந்து வர மக்கள், ஊர்லேருந்து கேட்குறவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க. மாதத்துக்கு ஒரு 2 தடவை கால் பண்ணுவாங்க, சூரியலில் தண்ணி வருதா கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்காக வந்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. நானே யார்ட்டையாவது விசாரித்து அந்த இடத்துல கேட்டு தான் சொல்லுவேன். இல்லை நியூஸ் பேப்பரில் செய்தியில் அன்னன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அப்டேட்டடாக இருக்கிறனால எல்லாமே வாட்ஸ்அப்லேயே வரும். அந்த மாதிரி தெரிஞ்ச தகவலை வச்சு சொல்லுவேன், கண்டிப்பாக தண்ணி வரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. சரி, எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு சொன்னேன், காலைல ஃப்ரீயாக தானே இருக்க இன்னைக்கு, வா நம்ம போய் வந்துட்டு சுருளியில் போய் மாலை போட்டு வருவோம், நான் மாலை போட போகிறேன் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி பரவாயில்ல, எனக்கு தோணிருச்சு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சுருளிக்கு போய் நம்ம அருவியில் போய் குளிச்சுட்டு வருவோம், வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போனேன். போகும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு, சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து ஒரு விளாக் மாதிரி போட்டு அருவியில் குளிச்சுட்டு ரிட்டன் அப்படி நடந்து வர்றதை வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து எந்த பக்கம் காணாம போகுதுன்னு சொல்லிட்டு தருமபுரி விஜய் செய்த மாதிரி ஒரு வைப்பை போட்டு ஒரு வீடியோ பண்ணுவோம்டா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை போட போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா வெளியில வந்து சரியா போகவே முடியல. ஏன் சரியா போகலை அப்படின்னா நுழைவு கட்டணம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா லோக்கல்ல பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நுழைவு கட்டணம் அப்படின்னா சரி வாங்குற கட்டணத்த அளவுக்கு உள்ள ஃபெசிலிட்டி வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு சில சமூக சீர்திருத்தம் சார்ந்த ஆட்கள்லாம் போராட்டம்லாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணாங்க. அதனாலே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போற தன்மை வந்து அப்படி குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு போய் பார்த்தா 8 மணிக்கு தான் அலோடு, உள்ளே மேலேயே விடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கீழே போர்டில் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இனி எங்கே போய் குளிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பக்கத்தில் கீழே இறங்கி குளிக்கலான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோவா வரல. அப்புறம் அங்கே கொஞ்சம் சில பொதுமக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சரி இங்கே நம்ம குளிக்க வேணா, கொஞ்சம் தள்ளி போய் குளிப்போம்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போதேவும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன், வா நம்ம மேலே வந்து இந்த கைலாச கோயிலுக்கு போகும்ல முன்னாடி, அந்த கோயிலுக்கு போய் அது அந்த வழி கூடி போய் அப்படி நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமால அந்த ஒரு பாதை இருக்குல்ல, நம்ம மறந்துட்டோம்ல, அந்த பக்கம் கூட போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் அந்த ஒத்தடி பாதை மேலே ஏறி போகிறோம். அவன் வந்து டக்குன்னு திரும்பினியா, என்னடா இந்த பக்கம் போகிற அப்படின்னு. இல்லை இப்போ இந்த பாதை தான் அப்படின்னா, இல்லைடா நம்ம மேலே கூடி ஏறி வருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை இந்த பாதை தான், வா போவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அது ஒத்தடி பாதை ஏறி போய்கிட்டே இருக்கு. என்னடா பாதையே ஒரு மாதிரி இருக்குடா, இது என்னடா பாதை அப்படின்னு சொல்லி கேட்டேன். டக்குன்னு ஒரு இடத்துக்கு ஒரு மேலே ஏற்றி நிப்பாட்டி இந்த பாதை வழி கூட தான் வருவோம், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆமாம்மா ஞாபகம் இருக்கு, இந்த பாதை தான், ஆனால் நம்ம இன்னும் மேலே ஏறி இப்படி கூடி வருவோமே, இதனை இப்படி கூடி திரும்ப ரைட்டில் கட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். இல்லை இது இந்த பாதை வந்து டக்குன்னு போயிடும், வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போதே வந்துட்டு ரொம்ப மயான அமைதியாக இருக்கே, இது என்ன இடம், இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து யோசிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கிறேன். இங்கே வந்து அலோடு இருக்கா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை பெருசாக அலோடு இருக்கா என்னன்னு தெரியல, ஏன்டா அப்படின்னு கேட்டேன். யானை வருது அப்படின்னா. யானை வருதா அப்படி டக்குன்னு எனக்கு வந்து ஸ்டாக் ஆகிட்டேன். வீடியோவே எடுக்கல அடுத்து நான். எனக்கு வந்து பீதியை கிளப்பிருச்சு. என்னடா சொல்கிற, யானை வருதுன்ற, டேய் யானை கூட நம்மளால மண்ணு கட்ட முடியாதா, என்னடா சொல்கிற அப்படின்ற. ஆமா அது அடிக்கடி வந்துட்டு போகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்புறத்துக்கிட்ட எங்கிட்ட வந்து அப்படின்னு, அப்ப நம்ம எப்படி குளிக்கிறது அப்படின்னா. டேய் குளிக்கிறதுக்காக என்னடா அதுக்காக உயிரை விடுறதாடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். நீதே வந்து ஏதோ வீடியோ எடுக்க போற, விளாக் போற அப்படின்னு. டேய் வீடியோ எடுக்கிறதுக்கு அது சும்மா ஜாலியா அருவியில குளிக்கிறத வீடியோ எடுக்கலான்னு வந்தேன்டா, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நான் வரலடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி என்கிட்ட கூட்டு போனேன். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடய வந்து வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டே இருக்கும்போதே வந்துட்டு அப்பதான் காட்டினேன், அங்கே வர்ற யானை சாணி அப்படின்னா. அவ்வளவுதான், எனக்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருச்சு நமக்கு இது சாணி இனி பின்னாடி வரப்போதா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு பயமாயிருச்சு. ஏன்னா அவ்வளோ அமைதியா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல மாட்டினோம்னா அவ்வளவுதான் கதை கந்தல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பாதை இங்கிட்டு ஓடக்கூட வழி இல்லை. இங்கிட்டு பார்த்தா பெரிய பள்ளம், இங்கிட்டு பார்த்தா மேல காடு. இன்னொன்னு இறக்கத்தை நோக்கி ஓடினா தப்பிக்கலாம், பள்ளத்துல நோக்கி ஓடினா கூட தப்பிக்கலாம். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு ஓட முடியும் அப்படின்னு தெரியல, ஃபுல்லா பாறையா இருக்கு. இங்கிட்டு கூடி வந்து ஓடுறதுக்கு ஒரு வழியும் இல்லை. இவன் வேற இப்படி கூட்டு போய்கிட்டு இருக்கேன், அதில் நம்ம வண்டி வேற இருக்கு, வண்டியை வேற போட்டு தள்ளிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பயமாவே இருந்துச்சு. அடிச்சு பிடிச்சி கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போய் பார்த்தா ஏன்னா இந்த கோயிலுக்கு யாரா வருவா, இங்க யாருமே வர மாதிரி தெரியலடா, இது கூடி மேலே கூடி ஏறினாடா அருவிக்கு போவோம், அப்ப ரொம்ப புலங்குன இடமேடா அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டி இருந்துச்சு, நீ குளிடா அப்படின்ட்டு நான் கோயிலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்ம அப்ப பார்த்தோம் எப்படி இருந்துச்சு, இப்ப என்ன எப்படி இருக்கு, பராமரிப்பு இல்லாம இருக்கு, இங்க மேல ஒரு சிவன் கோயில் இருக்கும், இங்க இது இருக்கும், என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலை அசைகிற சத்தம் கேட்டுச்சு. ஆஹா வந்துருச்சு போலடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஏதோ நான் வீடியோ எடுக்கலாம் கட் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டேன் ஓடுறதுக்கு. அந்த இது கிளிப்பிங் எடுக்க முடியல. டக்குன்னு பார்த்தா ஏதோ ஆடு மாதிரி ஒன்று வந்துட்டு போச்சு. அது வரையாடா இல்லை அது மானா, அது என்ன தேன் கொம்புமான்னு என்னன்னே தெரியல. அது ஏதோ ஒன்று போச்சு, ஆனால் அது யானை இல்லை, அது மட்டும் உறுதி. சரி ரைட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்ச சோருக்கு வண்டி எடுத்துட்டு சட்டுன்னு வண்டி எடுத்துட்டு கீழே கிளம்பி வந்தோம். வந்துகிட்டு இருக்கும் போதே யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தோம், என்கிட்ட தப்பிச்சா போதும்டா அப்படின்னு. இன்னி பிரச்சனை இல்லை, கீழே பள்ளந்தேன், யானை வந்தா கூட ஓடுறதுக்கு வசதியாகத்தே இருக்கும், பள்ளத்தை நோக்கி போயிடலாம் நம்ம,
ஏன்னா பள்ளத்தில் அதனால ஓட முடியாது, இறக்கத்தில் ஓட முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ டைலாக் சொல்லி அவனு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நானும் யோசிச்சுட்டே வந்துட்டே இருந்தேன். அப்புறம் பேசிட்டு ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வர வழியில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை சாணி கிடந்துச்சு. அதை பார்த்துட்டு நின்று அதை ஒரு ஆராய்ச்சி வேற. கீழே குனிஞ்சு பார்த்தேன், எடுத்து நக்கி பார்த்தேன் அப்படின்றது மட்டும் தான் நடக்கல. அந்த நகைச்சுவை மட்டும் தான் அந்த இடத்துல நடக்கல. வித் எல்லாத்தையும் இல்லாமல் நின்று அதை வேடிக்கை பார்த்து இது இப்போதான் போட்டிருக்கணும், இல்லை நேற்று மதியம் போட்டிருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு கேட்டா மழை பெஞ்சிருக்கு, அதனால இதாக இருக்கு தெரியல. அவனுக்கு செதறி இருக்கு, காஞ்சி நிமிஷம்னு சொல்லி அந்த வரைக்கும் பார்த்தா அவனுக்கு தெரியல. அந்த வரைக்கும் பாரு, அது காயில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் அது ஒரு நாள் வேணா இருக்கலாம். 1 நாள் 2 நாள். அதுக்கப்புறம் வாடா டக்குன்னு இடத்த காலி பண்ணோடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வண்டி எடுத்துட்டு ஒரு வழியாக கீழே வந்துட்டாங்க. கீழே வந்த உடனே தான் ஒரு அப்பாடா எங்கிட்ட தச்சோண்டா சாமி. ஆனால் இன்னைக்கு மாலை போட வந்தோம், ஆனால் நமக்கு வந்து இறுதி மலையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நான். என்கிட்ட அது கிடையாது, அந்த நாள் இந்த நாள் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆறுதலோட டக்குன்னு கிளம்பி வந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இன்னும் 1-2 கிளிப்பிங்கை வந்து நல்ல கிளிப்பிங் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த காட்டு கோழி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அதோட டிசைனே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சின்ன வயசுலேயே பார்த்துருக்கோம், ஆனால் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க தெரியல. அதெல்லாம் வீடியோ எடுத்து நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த வந்த ஆடோ அந்த மானானு தெரியல, அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்துருக்கலாம், அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எங்கிட்ட கூடி தப்பிச்சு வந்தாச்சு. ஆனால் அந்த இடத்துல அலோடு இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வெள்ளனா போனால் வந்துட்டோம். ஆனால் சுருளியில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதவங்க ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டு வரோம்னா அதுக்குள்ளே போயிட்டு வாங்க. ஆனால் என்ன எங்கிட்டும் போய் எதுலையும் மாட்டிக்கிறாதீங்க. ஒருவேளை ஃபாரஸ்ட் இது மாதிரி அப்ரூவல் கேட்குற மாதிரி இருந்தால் அப்ரூவல் கேட்டு கூட போயிட்டு வாங்க. ஆனால் கடைசியாக யானையை பார்த்தேன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானை சாணியை பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி யானையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நன்றி.